கொரோனா டைமில் தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு படிக்கணும் போது எனக்கு மாமனார் மாமியார் யாருமே கிடையாது. அம்மா கிட்ட வந்து கேட்டேன், அம்மா நான் வீட்லேயே வந்து படிக்கிட்டேம்மான்னு சொல்லிட்டு, அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க. 4 வருஷம் எங்கள் அம்மா எந்த வேலைக்குமே போகல. என் பிள்ளைங்கள வந்து அம்மா மட்டும்தான் பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருமே ஊரில் கேட்பாங்க, உன் பொண்ணு இன்னும் இங்கே தான் இருக்கா. எனக்கு வெளியில் போகவே பிடிக்காது. என்ன பார்க்குறோம்லாம் இன்னும் இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பதிலடி குடிக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு படித்து வேலையோடு தான் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்றைக்கி என் கிராமத்துலேயே நான் தான் ஃபர்ஸ்ட் அரசு அதிகாரியாக வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என் கணவருக்கு நான் ரொம்ப நன்றி பண்ணணும். அவர்கிட்ட கேட்டேன், நான் அம்மா வீட்டில் போய் படிக்கணுமா? அவரும் உன் மேலே நம்பி இருக்கு, நீ போய் கண்டிப்பாக படி, உன்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் என்னை ரொம்ப நம்பினார். அவர் நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன். எல்லாருமே படிக்கலாம், படிக்க முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பாக முயற்சி பண்ணால் எல்லாராலையுமே முடியும். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், 2 பிள்ளைங்களை வச்சுட்டு தான் நான் படித்தேன். எனக்கு என் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எல்லாருமே படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். நாளைக்கு இதே இடத்துல உங்களாலையும் வர முடியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.